அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் செல்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை என ஈரான் அரசு அறிவிப்பு. இறுதி வாய்ப்பாக அமெரிக்க குழு நியாயமான ஒப்பந்தத்துடன் பாகிஸ்தான் செல்ல உள்ளதாக ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அதை ஏற்க ஈரான் மறுப்பு. ஏப்ரல் 22ஆம் தேதியுடன் இருவார கால போர் நிறுத்தம் முடிவுக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனாவை சேர்ந்த ஒருவரின் இறுதி சடங்கின் போது ரூபாய் 1.5 கோடி மதிப்புள்ள மெர்சிடஸ் பென்ஸ் காரை அவரின் உடலுடன் புதைத்த குடும்பத்தினர். அவருக்கு கார்களை சேமிக்கும் பழக்கம் இருந்ததால் இப்படி செய்ததாக குடும்பத்தினர் தெரிவிப்பு. இறுதிச் சடங்கின் போது காகிதத்தால் ஆன வீடு, வாகனங்கள் உள்ளிட்டவற்றை உடலுடன் சேர்த்து புதைத்தால் ஆன்மா சொர்க்கத்திற்கு செல்லும் என அந்நாட்டினர் நம்புகின்றனர். எனினும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தியதாக கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. சீனாவில் பெய்ஜிங் மாரத்தானில் 12,000 வீரர்களை பின்னுக்கு தள்ளி ஹானர் நிறுவனத்தின் ரோபோ வெற்றி பெற்று அசத்தியது. 21 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 50 நிமிடங்கள் 26 வினாடிகளில் கடந்து உகாண்டாவின் ஜேக்கப் கிப்ளிமோவின் உலக சாதனையை முறியடித்தது. இந்தியாவில் கேபாப் இசை, கொரியன் தொடர்கள் மிகுந்த வரவேற்பை பெற்று வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. அரசுமுறை பயணமாக தென்கொரிய அதிபர் லீ இந்தியா வந்துள்ள நிலையில் 2028ஆம் ஆண்டில் இந்தியா மற்றும் தென்கொரியா நட்புறவு விழா நடத்த திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவிப்பு. பெல்ஜியம் நாட்டில் நடைபெற்ற 24H சீரீஸ் GT3 Pro AM கார் பந்தயத்தில் அஜித் குமாரின் ரேசிங் டீம் 2ஆம் இடம் பிடித்து அசத்தல். மிகவும் சவாலான பந்தயங்களில் ஒன்றான இதில் 2ஆம் இடம் பிடித்து பெல்ஜியத்தில் இந்திய கொடியை பறக்கவிட்டு கொண்டாடினார் அஜித். இந்தியாவின் முன்னெடுப்பில் செயல்பட்டு வரும் கொழும்பு பாதுகாப்பு மாநாடு அமைப்பை சர்வதேச அமைப்பாக மாற்ற உள்ளதாக அறிவிப்பு. இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, மொரீஷியஸ், வங்கதேசம், சீசெல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையே கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பின் முதல் பொதுச் செயலாளராக இந்தியர் ஒருவர் பதவியேற்பார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவிப்பு. ஏப்ரல் 25 வரை மேற்கு தொடர்ச்சி மலை, கடலோர டெல்டா, தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வணிக சிலிண்டர் விநியோகம் 70 விழுக்காடு வரை மீட்டெடுக்கப்பட்டு LPG சிலிண்டர் விநியோகம் இயல்பாக உள்ளது. 22 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் கூடுதல் LPGயை பெற்று வருகின்றன என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் விளக்கம். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.